ஒரு நல்ல சயின்டிஸ்ட் ஒரு சைக்கோ கில்லர், ஆனா அவரு செய்யக்கூடிய அந்த கொலைகள் எவ்வளவு கொடூரமாவும் வித்தியாசமாவும் இருக்கும்னு தெரியுமா? இப்போ நான் சொல்ல போற இந்த ஸ்டோரியை கேளுங்க. அர்ஜுன் என்ற இந்த ஒரு நபர் ஒரு போலீஸ் அதிகாரி. கடந்த 6 மாசமா இது இவருக்கு 8வது கொலை. அன்னைக்கு 1902 இவரும் ஒரு பழைய லைப்ரரிக்கு அந்த கேஸை கிளியர் பண்ணலாம்னு போறாரு. அப்படி இவர் போகும்போது அந்த லைப்ரரிக்குள்ள ஒரு பிணம் வாட அடிக்குது. இவரும் அந்த இடத்துல என்ன வாசனைன்னு இவர் தேடி நிற்கும் போது தூரத்துல ஒரு சேர்ல ஒரு நபர் அமர்ந்துட்டு இருக்காரு. இவரும் டார்ச் அடிச்சு கிட்ட போய் பார்த்தா அது ஒரு பிணம். அந்த பிணத்தை ஒரு இரும்பு ராட வச்சு பேலன்சிங்கா அமரப்பட்டு இருந்துச்சு. அந்த பிணத்தோட கண்கள் இருக்க வேண்டிய இடத்துல 2 கடிகாரங்களை பொருத்தப்பட்டு இருந்துச்சு. அதை பார்த்த இந்த அர்ஜுனுக்கு பயங்கரமான ஷாக். அந்த பிணத்தோட வாயில ஒரு பேப்பரும் இருந்துச்சு. அந்த பேப்பரை எடுத்து இவரும் படிச்சு பாக்குறாரு. அந்த பேப்பர்ல அந்த பிணத்தோட ரத்தத்துல சில எழுத்துக்கள் எழுதப்பட்டு இருந்துச்சு. அப்படி அது என்னன்னா, இவன் காலத்தை வீணாக்கி விட்டான் 2 பேர் அப்படின்னு எழுதப்பட்டு இருந்துச்சு. இந்த அர்ஜுனுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு சத்தம். என்னடன்னு பார்த்தா அந்த பிணத்தோட இதயம் இருக்கிற இடத்துல ஒரு டேப் ரெக்கார்டு வைக்கப்பட்டு இருந்துச்சு. இவரும் பயத்தோடைய அந்த சத்தத்தை அமைதியா கேக்குறாரு. அந்த டேப் ரெக்கார்டுல வித்தியாசமான ஒரு குரல்ல, என்ன அர்ஜுன், என்ன நெருங்கிட்ட போல, பாத்தியா இவனோட இதயம் இருக்கிற இடத்துல என்னோட வாய்ஸ் கேக்குது. இவன் ஒரு வக்கீல், பாவின் நபர்களை நியாயத்துக்கு எதிரா காசை வாங்கிட்டு இவன் வாதாடி இருக்கான். அதனாலதான் இந்த நிலைமை இவனுக்கு. பார்த்தியா, அவ இதயம் துடிக்கிற இடத்துல என்னோட வாய்ஸ் கேக்குது. அதுதான் என்னோட கலை. என்னோட அடுத்த டார்கெட் யாருன்னு சீக்கிரமா கண்டுபிடி அப்படின்னு அந்த டேப் ரெக்கார்டும் ஆஃப் ஆகுது. அந்த சமயத்துல இந்த அர்ஜுன் ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. அந்த இறந்த உடல்ல ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்ல. அப்படி இவர் யோசிச்சுன்னு இருக்கும் போது அந்த சமயத்துல ஒரு சொட்டு ரத்தம் இவரோட உடல்ல விழுது. என்னடான்னு மேல பார்த்தா இந்த நபரோட முழு ரத்தமும் ஒரு பையில கட்டி மேல தொங்கப்பட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல அந்த ரத்தம் அருவி மாதிரி இந்த அர்ஜுன் உடம்புல ஃபுல்லா கொட்டிடுது. அந்த ரத்தத்துல நனைஞ்ச இந்த அர்ஜுன் அந்த ரத்தத்துல ஒரு போட்டோ இருந்ததை பாக்குறாரு. அந்த போட்டோ எடுத்து பார்த்த இந்த அர்ஜுனுக்கு ஈர கொலைய நடுநடுங்கி போயிடுச்சு. அப்படி அந்த போட்டோல யார் இருந்தாங்கன்னா இந்த அர்ஜுனோட மனைவி தான். அப்போதான் இந்த அர்ஜுனுக்கு தெரிய வருது, இந்த கில்லரோட அடுத்த டார்கெட் நம்ம மனைவின்னு. எதனால இந்த கில்லர் இவ்வளவு கொடூரமா சாகடிச்சுன்னு இருக்கான்? இன்னும் இவன் எத்தனை பேரை சாகடிக்க போறான்? அந்த கொலையாளி யார்? இந்த கேள்விக்கான ஆன்சர் எல்லாம் அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். இந்த மாதிரி கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நான் போடுற வீடியோ கரெக்டான டைமிங்ல பார்க்கணும்னா பெல் ஐக்கானை ஆல்ல வச்சுட்டு பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.